மாவு இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் சூப்பரான ப்ரௌனி செய்யலாமா? இதுக்காக நான் 3 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சாப்பிட்ற அளவுக்கு பழுத்திருந்தாலும் ஓகே, ரொம்ப பழுத்திருந்தாலும் ஓகே. இதில் இப்போ 2 முட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே அன்சால்டட் பட்டர் ஒரு ஸ்டிக் அளவுக்கு மைக்ரோவேவ்ல 15 மினிட்ஸ் ஹீட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் பிளெண்டர்லாம் தேவையில்லை, அப்படியே கையாலே கலக்கி விட்டாலே போதும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இதுவே நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உப்பு அவாய்ட் பண்ணலாம். கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தாங்க நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட்கே வந்திருக்கிறோம். சாக்கோ சிப் இல்லாமல் ப்ரௌனி எப்படி? சாக்கோ சிப்பில் செமி ஸ்வீட் சாக்கோ சிப் இருக்குது, ஸ்வீட் இல்லாத சாக்கோ சிப் இருக்குது, ஃபுல் ஸ்வீட் சாக்கோ சிப்பும் இருக்குது. இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது நோ ஸ்வீட் சாக்கோ சிப். இப்போ இதிலே கீட்டோ நோ சுகர் ஆடட்லாம் வேற வந்திருக்கு. இன்னும் இந்த ப்ரௌனியை சூப்பர் ரிச் ஆக்கிறதுக்காக கலவை நட்ஸ் போட போகிறேன். இதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா, பெக்கான் இருக்குது. இது எல்லாத்தையும் உப்பே போடாமல் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க கடையில். அதை அப்படியே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேலைலாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 350க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சா 25 நிமிஷத்துல டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ப்ரௌனி ரெடி.